Hello students, CBSE Maths Class 10 Real Numbersல ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. இதில் வந்து நம்ம லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயரில் நம்ம போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் த எல்சிஎம் ஆஃப் 12 and 42 12 and 42ஓட எல்சிஎம் வேல்யூ இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா. இஸ் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஈக்குவல் டு மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கா? 10m + 4க்கு ஈக்குவலாக இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எம்மோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 12க்கு ப்ரைம் ஃபேக்டர் போடணுங்க. 2 வந்து 2 டைம் வருது இல்லையா, அப்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஓகேவா. அடுத்தது 42க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுங்க. 21 3 7 7 1. அப்போது 42க்கு ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × 3 × 7 ஓகேவா. இப்போ இந்த இடத்துல எல்சிஎம்னும் போது என்ன பண்ணுவோம்? இப்போ இதுக்கு பேஸ் ஒரே மாதிரி இருக்கா? பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம்மில் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும் ஓகேவா. அப்போது 2 ஸ்கொயர், அதே மாதிரி 3 3 ரெண்டுமே பேஸும் சரி பவரும் சரி சேம். அப்போது ஆன்சர் 3. 7 பேர் இல்லைனாலும் எல்சிஎம்ல நம்ம பேர் இல்லாத நம்பரையும் லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா. அடுத்தது 2 ஸ்கொயர் 4, 3 டைம்ஸ் 7 21, 21 டைம்ஸ் 4 84. நான் கண்டுபிடிச்சிருக்க எல்சிஎம்மோட வேல்யூ 84. கொஷினை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 10m + 4. அப்போது 10m + 4 ஈக்குவல் டு 84ன்னு எடுக்கலாமா. நெக்ஸ்ட்டு +4 ரைட் சைட் போனால் -4. 84 - 4 80. அதே மாதிரி மல்டிபிள் ஆஃப் 10 ரைட் சைட் போனால் என்னது? டிவைடட் பை 10. எம்மோட வேல்யூ என்ன? 8 ஓகேவா. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 378 180 420. இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வேர்டிங்கில் இருக்கிறத நான் ஃபார்முலா மாதிரி எழுதுறேன் பாருங்கள். HCF × LCMமும் ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸும், அங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 நம்பர்ஸோட ப்ராடக்ட்டும் HCF × LCM இது ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு HCF LCM கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். 378க்கு 1 டைம் 8 2s are 16, திருப்பி 9 2s are 18. 3 டேபிளில் போகுதா? ரூல்ஸ் தெரியுமா? 3 டேபிள் ரூல்ஸ் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 8 9, 9 + 9 18. 18 3 டேபிள் போகும். அப்போ இந்த நம்பர் 3 டேபிளில் 3 6 are 3 3s are, திருப்பி 3 டேபிளில் 21, 3 டேபிள் 7 7 ஓகே. அப்போது 378க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 180. லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் யூனிட் பிளேஸில் ஈவன் நம்பர் இருந்தாலே நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ணலாம் சரியா. அப்போது 45 5 9s are 3 3 ஓகேவா. லாஸ்ட் 420 2 டேபிள் 210, திருப்பி 2 டேபிள் 105 5 டேபிள் 5 2s are 10 5 1s are 3 டேபிள் 3 7s are ஓகேவா. இப்போது 378 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 2 வந்து 1 டைம் இருந்தது, 3 வந்து 3 டைம், அப்போ 3 ³ 7 ஓகே. நெக்ஸ்ட்டு 180 2 பார்த்திங்க அப்படின்னா 2 டைம் 2 ஸ்கொயர், 3 வந்து 2 டைம் இருந்ததுனால 3 ஸ்கொயர், 5 1 டைம் இருந்ததுனால 5 மட்டும் எழுதியிருக்கேன், புரியுதா. நெக்ஸ்ட்டு 420 2 வந்து 2 டைம் இருந்தது, 5 3 7 எல்லாமே 1 டைம் தான் இருந்துச்சு சரிங்களா. ஃபஸ்ட்டு HCFனும் போது பேஸ் ஒரே மாதிரி இருக்கணும். பேஸ் ஒரே மாதிரி இருந்து பவர் வந்து எது லீஸ்ட் பவராக இருக்கோ அதான் என்னது? HCF சரிங்களா. லாஸ்ட் சம் பார்க்கும்போது நம்ம LCM பார்த்தோம், எது ஹையஸ்ட் பவராக இருக்கோ அதை எடுக்க சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது HCFல பேஸ் ஒரே மாதிரி இருந்து பவர் எது லீஸ்ட்டாக இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 2 power 1, இங்கே 2 ஸ்கொயர் ஓகேவா. அப்போ 2 power 1 தானே உங்களுக்கு லீஸ்ட் வேல்யூ, அந்த வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கணும்? HCF எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 3 ³ 3 ஸ்கொயர் 3, அப்போ பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எது பவர் லீஸ்ட்டு? 3 power 1, அப்போ நான் 3 ஓகேவா. அப்போ 2 டைம் 3ங்கிறது 6. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க HCF. அடுத்து LCMனும் போது
இப்போ பார்த்ததுக்கு அப்படியே உல்ட்டாவாக பார்க்கணும். பேஸ் ஒரே மாதிரி இருக்கணும், ஆனால் ஹையஸ்ட் பவராக இருக்கணும். அப்போ 2ஓட ஹையஸ்ட் பவர் எது? 2 ஸ்கொயர். ஓகேவா? 3க்கு பாருங்கள் 3 ஸ்கொயர். அப்புறம் 5 பாருங்கள், இந்த 2 ரோவில் மட்டும்தான் உங்களுக்கு 5 இருக்குது, அதனால நம்ம 5 எடுத்துக்கலாம். எல்சிஎம்க்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 2 ஸ்கொயருங்கிறது 4, 3 ஸ்கொயர் 9, 5 டைம்ஸ் 7. ஓகேவா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3யோட பவர் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 3 கியூப். சரிங்களா? அப்போது நம்ம 3 கியூப் போட்டுக்கலாம். 3 கியூபோட வேல்யூ 27. 3 கியூபோட வேல்யூ என்னது? 27. சாரி. அப்போ 4 டைம்ஸ் 27 108, 5 டைம்ஸ் 7 35. 108 35 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3780 தான் இந்த சம்முக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க எல்சிஎம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? என்ன கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ரைட்டா? நம்ம எல்சிஎம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 3780. ஹெச்சிஎஃப் 6. 3 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட்னா மல்டிப்ளை. 378 மல்டிப்ளை 180 மல்டிப்ளை 420. இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22,680. இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2,85,768 வந்திருக்கு. இது ரெண்டுமே பாருங்கள் ஈக்குவல் கிடையாது. அவங்க ஈக்குவலாக இல்லையான்னு தான் கேட்குறாங்க. அப்போ இது என்ன இல்லை? ஈக்குவல் இல்லை. ஓகே, புரிஞ்சுதா? ஈக்குவல் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம தப்பாக போட்டால் கூட ஈக்குவலாக வராது. 90% வந்து ஈக்குவல் இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி ஈக்குவலாக வரல அப்படின்னா நம்ம ஒரு தடவை இன்னொரு தடவை நம்ம கிளாஸ் செக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் இல்லைன்னா ஈக்குவல்னே சொல்லிடலாம். ஓகேவா? அப்போது இந்த இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்மும் 3 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணது என்ன ரெண்டுமே என்னவா இல்லை? நாட் ஈக்குவல். ஓகே, தேர்ட் கொஷின் பாருங்கள். 3 பெல்ஸ் டோல் அட் இன்டர்வல். 3 பெல் வந்து எந்தெந்த இன்டர்வலில் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, 18 மினிட்ஸில். இது வந்து 3 பெல்ஸும் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இது 3 பெல்லுமே ஒன்றா அடிக்கும்போது எவ்வளோ டைமில் அது ஒன்றா அடிக்கும்? இப்போது 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு இப்போ இந்த பெல் அடிக்குதுன்னா 12 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த பெல் திருப்பி அடிக்கும். இந்த பெல் இன்னும் 15 மினிட்ஸ் கழிச்சு தான் அடிக்கும். இந்த பெல் தேர்ட் பெல் வந்து 18 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கும். இந்த 3 பெல்லும் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒன்றா அடிக்கும் கண்டிப்பாக. அது எப்போ அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்கும்போது நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஏன் எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இப்போ இது 3மே ஒன்றா சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். உடனே அது 3மே ஒன்றா அடிக்காது. ஏன்னா இது பாருங்கள், இதுக்கும் 3 மினிட்ஸ் இருக்குது. இதுக்கும் 12 மினிட்ஸ்க்கும் 18 மினிட்ஸ்க்கும் பாருங்கள் 6 மினிட்ஸ் இருக்குது. 6 மினிட்ஸ் அதை விட 12 மினிட் இப்போ ஒரு பெல் அடிக்குதுன்னா அதுக்கப்புறம் 6 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த பெல்லில் ரிங் ஆக போகுது. புரியுதுங்களா? அதனால் இன்டர்வல்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வரும்போது நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஹெச்சிஎஃப் அப்படின்னா நீங்கள் மினிமம் வேல்யூ உங்களுக்கு லாஜிக்கலாக எங்கே மினிமம் வேல்யூ மினிமம் வேர்டு இருக்கான்னு தேடாதீங்க. மினிமம் வேர்டு இருக்கிறதா ரொம்ப ரேர் கொஷின் தான். மினிமம் இருந்தால் நம்ம ஹெச்சிஎஃப் போடலாம், மேக்ஸிமம் இருந்தால் எல்சிஎம் போடலாம். அதுலேயும் சம் டிஸ்டர் கொஷின்ஸ் இருக்குது. நானே ஒரு கொஷின் அடுத்த கொஷின் காட்டுறேன் பாருங்கள், அதில் என்னன்னு நான் சொல்கிறேன். மினிமம் வேர்டு இருந்தாலும் உங்களுக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் மினிமமாக வருமானு நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல லாஜிக்கலி திங்க் பண்ணும்போது இந்த 3 பெல்லும் ரேங்க் ஆகிற டைம் கண்டிப்பாக மேக்ஸிமம் டைமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? மேக்ஸிமம் டைமாக இருக்கும்போது நீங்கள் என்ன கண்டிப்பாக சூஸ் பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் எல்சிஎம் எடுங்க, ஹெச்சிஎஃப் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. மினிமம் மேக்ஸிமம்னு நம்மளுக்கு டேரெக்டாக சொல்லவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் அந்த லாஜிக்கெல்லாம் மேக்ஸிமம் டைம் எடுக்குமா மினிமம் டைம் எடுக்குமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை 3 பேர் ஒரு சர்க்கிளில் சுற்றிட்டு வராங்க, இவங்களோட ஸ்பீடு எப்படி இருக்குது, அப்போது 3 பேரும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுவும் இதே மாதிரி தான். அப்போயும் நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறேன். 12க்கு 2 டைம்ஸ் 6 3 2. நெக்ஸ்ட்டு 15 3 டைம்ஸ் 5 தான் 15. ரைட்டா? அடுத்து 18 2 டைம்ஸ் 9 3. ரைட்டா? அப்போது 12 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3. 15க்கு 3 டைம்ஸ் 5. 18க்கு 3 ஸ்கொயர் டைம்ஸ் 2. ஓகேவா?
இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12, 15, 18க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் 3 பேஸ் எல்லாம் ஒரே மாதிரிக்கா. பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும்? ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஹையஸ்ட் பவர் என்னது? 3 ஸ்கொயர். அதே மாதிரி 2ஓட ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர். 5க்கு பேர் இல்லைனாலும் நம்ம அந்த வேல்யூவை எடுத்துக்கணும், ஏன்னா இது எல்சிஎம். ஓகேவா? 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகேவா? 5 4s are 20, 29s are 180. 180 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த 3 பெல்லுமே என்ன பண்ணும்? ஒரே நேரத்தில் 188th மினிட்ல கரெக்டாக 3 பெல்லுமே என்ன ஆகும்? ஒன்றா ரிங் ஆகும். ஓகேவா? புரியுதா கொஷின்? 4th கொஷின் பார்க்கலாம். There are 312, 260, 150 student in class 10, 11 and 12. இந்த 3 கிளாஸ்லையும் எங்கே போகிறாங்கன்னா பிக்னிக் போகிறாங்க பஸ்ஸில். சரிங்களா? ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம், நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் கொஷின் பார்க்கும்போது, லாஜிக்கலாக மேக்ஸிமம் வேல்யூ வந்தது அப்படின்னா நம்ம எல்சிஎம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ மேக்ஸிமம்னே உடனே இங்கே எல்சிஎம்னு உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஹூ கேன் சிட் இன் எ பஸ் இஃப் ஈச் பஸ் டேக் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு 4 பஸ் போக போகுது அப்படின்னா 4 பஸ்லையுமே ஒரே ஈக்குவல், ஒரு 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 பஸ்ஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 4 பஸ்லையுமே என்னவாக இருக்கணும்? 50 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் நீங்கள் ஈக்குவலாக பிரிப்பீங்கன்னு யோசிங்க. எல்சிஎம்ல ஹெச்சிசிஎஃப்லையா? ஹெச்சிசிஎஃப்ல மட்டும்தான் நம்ம ஈக்குவலாக இருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க? காமனாக வெளில எடுப்போம். புரியுதுங்களா? எல்சிஎம்ல பேர் இல்லாத அந்த நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்? வெளில எடுத்துருவோம். சரியா? அதனால இந்த வார்த்தை ஹூ கேன் சிட் இன் எ பஸ் ஈச் பஸ் டேக் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சம்முக்கு ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம்னு கொடுக்குறதே நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கா. புரியுதுங்களா? இன்னும் அதில் அது மேக்ஸிமம்னு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணிடுவோம்? எல்சிஎம் பண்ணிடுவோம். நம்மளுக்கு ஒரு ½ மார்க் கூட கிடைக்காது. சரிங்களா? ஓகே. இப்போது 312க்கு முதல்ல ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 2 டேபிளில் 2 1 is 5 2s are 10, 6 2s are 12, 2 7 2s are 14, 8 2s are 16, 2 3 2s are 6, 9 2s are 18. 3 டேபிளில் 13 டைம், 13 டேபிளில் 1 டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 260, 2 1 2s are 2, 3 2s are 6. இதில் 13 டேபிளில் 10 டைம், 2 டேபிளில் 5 5 1. ஓகே. லாஸ்ட் ஒன் 150, 3 5s are 50, 5 10s are 2 5s. ஓகே. இப்போ 312க்கு 2 பாருங்கள் 3 டைம்ஸ் வந்துச்சு. அப்போது 2 cube 3 into 13. ஓகேவா? அடுத்தது 260க்கு 2 வந்து 2 டைம் வந்திருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் 13 into 5. இப்போ இந்த கொஷினுக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கால்குலேட் பண்ணலாம். ஹெச்சிசிஎஃப் 312, 260, 156. பேஸ் ஒரே மாதிரிக்கு பாருங்கள். 2 வந்து பேஸ் ஒரே மாதிரிக்கு. ஹெச்சிசிஎஃப்னா லீஸ்ட் பவர் தான் எடுக்கணும். அப்போது 2 ஸ்கொயர் 13 காமனாக இருக்குது. காமன் ஃபேக்டர் 13. 2 ஸ்கொயர் 4 4 13s are 52. ஓகேவா? அப்போது ஈக்குவலாக ஒரு பஸ்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? 52 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே. 5th கொஷின் பார்க்கலாம். The traffic light at 3 different road crossing சேஞ்ச் ஆகிற டைமை செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்போது? 8 AM-ல. இந்த 8 AM-ல இதெல்லாம் சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தென் வாட் டைம் வில் டே அகெயின் சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி. இப்போ 8 AM-ல இது 3மே சைமல்டேனியஸாக அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி அடுத்து எப்போ சேஞ்ச் ஆகும், அந்த டைம் என்ன அப்படின்னு தான் நம்மளை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து எப்படி நான் அந்த பெல் ரிங் ஆகிறத பற்றி பேசணும் இல்லையா? 3rd சம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கும் எப்படி மேக்ஸிமம் டைம் எடுத்துச்சோ இதுக்கும் அது மாதிரி தான். இந்த 3 சிக்னலும் அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகிற டைம் வந்து மேக்ஸிமம் டைம் தான் எடுத்துக்கும். உடனே நடக்காது. பாருங்கள், இது 48 செகண்ட் எடுத்துக்குது. ஒரு சிக்னல் ஒரு தடவை சிக்னல் விழுந்து அடுத்த தடவை வர்றதுக்கு இது 48 செகண்ட் எடுத்துக்குது. இது 72 செகண்ட் எடுத்துக்குது. இதுக்குள்ளே டைம் கேப் பாருங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நமக்கு கண்டிப்பாக எனக்கு வர ரிசல்ட்டு கண்டிப்பாக மேக்ஸிமம் வேல்யூவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? அப்போ 48க்கு நம்ம முதல்ல ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடலாம். 2 24, 2 12 டைம், 2 6 டைம், 2 3 டைம். அப்போது 2 power 4 into 3. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒன் 72க்கு எல்சிஎம் எடுக்கிறேன் 2 3 2s are 6 6 2s are 12 2 18 2s are 36 9 ஓகே அப்போ 72க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 கியூபு 3 ஸ்கொயர் 108க்கு எல்சிஎம் எடுங்க 2 5 2s are 10 4 2 2 2s are 4 7 2s are 15 அப்போ 108க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 3 கியூப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சாரி எல்சிஎம் இல்லை 108க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்திங்கன்னா 2 ஸ்கொயர் 3 கியூப் ஓகேவா இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள் பேஸோட பவரெல்லாம் ஒரே மாதிரிக்கா 2 இருக்கா என்ன எல்சிஎம் எடுத்தோம்னா ஹையஸ்ட் பவர் அப்போ 2 பவர் 4 அதே மாதிரி 3 கியூப் 3 ஸ்கொயர் 3 எதோட பவர் ஹையஸ்ட் 3 கியூப் ஓகேவா 2 பவர் 4ஓட ஆன்சர் என்ன 16 3 cube 27 16 multiply 27 432 seconds இப்போ நம்ம செகண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க வாட் டைம் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க 8 AM அடுத்து எப்போ இந்த சிக்னல் வந்து சைமில்டேனியஸாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க நம்ம இதை எப்படி சொல்லணும் டைமிங்கில் சொல்லணும் சரிங்களா இப்போ இந்த செகண்ட்ஸை நம்ம முதல்ல மினிட்ஸாக மாற்றுறேன் 432வை டிவைட் பை 60 பண்ணுங்கள் 432 டிவைட் பை 60 3 டேபிளில் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 20 144 திருப்பி இது ரெண்டுத்தையும் நம்ம எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 10 டைம் 72 by 10 72 by 10 நம்ம என்ன சொல்லலாம் 7.2 மினிட்ஸ் ஓகேவா இப்போது 7.2 நான் இங்கே இருந்த செகண்ட்ஸில் இருந்த வேல்யூவை நான் இப்போ என்ன மாற்றிருக்கேன் மினிட்ஸாக மாற்றிருக்கேன் இப்போ கொஷினில் ஃபஸ்ட்டு 8 AM கொடுத்துருந்தாங்களே டைமுங்கிறது இப்படி இருக்கும் இல்லையா இது என்னது ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸ் இல்லையா இப்போ நான் இந்த இடத்துல இது 7 மினிட்ஸ் டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது 7 மினிட்ஸு இது 0.2 செகண்ட்ஸ் எப்படி மாற்றலான்னு பாருங்கள் இப்போது இந்த 0.2 மினிட்ஸை இந்த 0.2 மினிட்ஸை கன்வெர்ட் இன்ட்டு செகண்ட் அப்போது மினிட்ஸ் எப்படி செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க மல்டிபிள் பை 60 ஓகேவா அப்படி பண்ணிங்க அப்படின்னா 12 செகண்ட்ஸ் அப்போ ஆன்சர் ஃபைனலாக எப்படி எழுதணும் அப்படின்னா அதே இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிது 7 மினிட்ஸ் அப்போ ஆல்ரெடி 8 சரிங்களா 7 மினிட்ஸு சரிங்களா 12 செகண்ட்ஸ் இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் புரியுதுங்களா நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிது 432 செகண்ட்ஸாக கிடச்சிது செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றினேன் மினிட்ஸாக மாற்றும் போது எனக்கு ஃப்ராக்ஷனில் வந்ததுனால 7.2ன்னு டெசிமல் வேல்யூ கிடைக்கிது பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் இருக்கிறதா மினிட்ஸ் ஓகேவா அப்போ நமக்கு 7 மினிட்ஸ் இந்த 0.2ங்கிற மினிட்ஸை நான் என்னவா மாற்றினேன் திருப்பி அகெயின் பாயிண்டில் இருக்கிறதுனால செகண்ட்ஸாக மாற்றும் போது எனக்கு என்ன கிடைக்குது 12 அப்போது 8 ஹவர் 7 மினிட்ஸ் 12th செகண்டில் இந்த 3 டிராஃபிக் லைட்டும் சைமில்டேனியஸாக சேஞ்ச் ஆகுங்கிறது தான் ஆன்சர் ஓகே இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் போர்ட்ஸில் கேட்ட கொஷின்ஸு okay thank you welcome to Aarthi Academy don't forget to like share and subscribe for the latest CBSE content